ஏப்ரல் 17th துபாயில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் பார்த்தோம். யூஏ அக்ராஸ் யூஏ, அபுதாபி, துபாய், ஷார்ஜா. அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு, மழை வந்து அப்படியே ஃப்ளட்டு மாதிரி எல்லா இடத்துலையும் போய் எல்லாரும் ஸ்டக் ஆகி இருந்தாங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, துபாய் வந்து துபாய் யூஏ எவ்வளோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பார்த்துட்டே இருந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் யூஏ மட்டும்தான் இது ஓப்பனாக இருந்துச்சு. எல்லா ஊருமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த யூஏ மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி மக்களுக்கு ஈஸி ஆக்சஸ் கொடுத்தாங்க, வியாபாரத்தை வெல்கம் பண்ணாங்க. ஸோ இது வந்து யூஏ எப்பவுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு விஷன்லேயே இருக்கும். இது ரொம்ப முக்கியம். வந்து நம்ம துபாய் ராஜா சொன்னாங்க, ஷேக் முகமது என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு எதுவுமே இங்கே அவைலபிள் இல்லை, எல்லாத்தையும் உருவாக்குனது. அப்போனா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இங்கே தண்ணி இல்லை. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டுலாம் தண்ணி வந்து இருக்குது, ஆனால் அதை சேமிக்க தெரியல. இங்கே எதுவுமே இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க நமக்கு ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி கஷ்டத்தை பார்த்ததே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ துபாயில் இனிமேல் ஃபியூச்சரில் இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவாங்க. எனக்கு கண்டிப்பாக அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து ஏன்னா இனிமேல் இந்த மலைகள் மேபி கூடலாம். ஏன்னா இந்த குளோபல் வார்மிங்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச். அது ஏன்னா அந்த அண்டார்டிகாவில் வந்து அந்த ஐஸ் பர்க்ஸ்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்குது, உலகம் சூடாகிட்டே இருக்குது. ஏன்னா பொல்யூஷனால சூடாகிட்டே இருக்குது. ஸோ அதில் ஐஸ் மெல்ட் ஆக தண்ணி சீ லெவல் ரேஸ் ஆகிட்டே இருக்குது. சீ லெவல் ரேஸ் ஆகிறது மழை வந்து உங்களுக்கு கூடும். அதனால எல்லா ஊர்லேயுமே கிளைமேட் வந்து ரொம்ப ஹார்ஷாக போய்கிட்டே இருக்குது. ஸோ we're hoping for the best. இதில் இன்னும் ரொம்ப வண்டர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டைம்லையும் நம்ம இந்த எக்ஸ்பேட்ரியேட்ஸ் அண்ட் யூஏ நேஷனாலிட்டிஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அது ஆக்சுவலி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி யூஏ நேஷனாலிட்டிஸ் வந்து இந்த மாதிரி யாரையும் ஹெல்ப் பண்ணுறது, யாரையும் எங்கேயும் ஸ்டக்காக இருந்தால் அவங்களே போட் வச்சுருப்பாங்க, ஸோ போட்டில் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சில வீடியோவில் வந்து ஒரு எமராத்திய வண்டி வந்து மாட்டிக்கிடுச்சு, இதில் ஒரு தண்ணியில் மாதிரி மாட்டிக்கிடுச்சு. அவங்க எக்ஸ்பேக்டேஜ் வந்து அந்த கிளாஸை உடச்சி காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டி வந்து இந்த ஊரில் வந்து இது ஒரு இன்க்ரெடிபிளான விஷயம். இந்த ஊரில் இவ்வளோ இருக்கிறது ஒரு இன்க்ரெடிபிளான விஷயம். எனக்கு எவ்வளோ லாங்குவேஜஸ் இந்த ஊரில் இருக்காங்க, எவ்வளோ பேர் எந்த ஊர் எல்லாம் அக்ராஸ் த வேர்ல்ட் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே யுனைடாக இருக்கிற பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம எல்லாரும் யுனைடாக இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோ பார்ப்போம். டேக் கேர்.